ஹாய் ஓமேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போ சேலம் வந்தேங்க. இங்கே பாருங்களேன், இந்த தெரு பேர் குண்டு போடும் தெரு அப்படின்னு இருக்கு. இந்த தெரு பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தெரு பேருக்கு எதுக்கு இதுமாரி கன் ஃபயரிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சாங்கன்னு இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் பீப்புள்ஸை கேட்கலாம் வாங்க. இந்த காலத்தில் வந்து இங்கே குண்டு தயாரிச்சாங்க, குண்டு போட்ட தெரு. குண்டு தயாரிச்சிருக்காங்க ஆமாம், இந்த ஏரியாவில் தயாரிச்சிருக்காங்க. மார்வல்ஸில் இந்த அயன்மேனு, ஹல்க் அந்த மாதிரி அதில் டோனி ஸ்டார்க்கு இது பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வயசான பழைய காலம் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. குண்டு தயாரிச்சு எங்கே போடுவாங்க? இந்த தெருவில் போட்டுருவாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த தெருவில் போட்டிருக்காங்க, போர் மாதிரி நடந்து போட்டிருக்காங்க. எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் குண்டு போட்டும் தெரு பசங்கனாலே தெரியும் எல்லாருக்கும். அப்படியா? எப்படி அங்கே இருக்க பசங்களாம் எப்படி குண்டு மாதிரி இருப்பாங்க, எங்கே இருந்தாலும் வெடிச்சிருவாங்க, செகண்டில் வெடிச்சிருவாங்க. மனித வெடிக்கிட்டு பேர் சொல்கிறீங்க? ஆமாம், ஃபயர் ஆயிடுவாங்க ஒரு நேரத்தில், ஃபயரா. இந்த திப்பு சுல்தான் பீரியட்லேயோ அதுக்கப்புறமோ இந்த இடத்துல ஒரு பீரங்கி வச்சு அந்த 8 மணி 12 மணிக்கு ஒரு குண்டு போடுவாங்களாட்டிருக்கு. அந்த டைமிங் சொல்கிறதுக்கு அது கூட இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷனில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு காரணம் தான். அது மணி இழப்பெல்லாம் கிடையாது. 1 மணிக்கு 1 குண்டு, 2 மணிக்கு 2 குண்டு, அப்படி டைம். அதுக்கு தான் குண்டு போட்டு தருது. பிரிட்டிஷ் காலத்தில் ஏதோ குண்டு போடுவாங்களாம். அப்படிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. இதுக்கு கரெக்டான காரணம் என்னவா இருக்குன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.